சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே என்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. எப்பொழுது பார்த்தாலும் பாண்டிமாதேவியார் என்னை அப்படி பார்த்துக் கொள்கிறார், இப்படி பார்த்துக் கொள்கிறார் என்று அவர் புகழையே பாடிக்கொண்டிருக்கிறாள். என்னம்மா பார்க்கிறாய்? நான் சொன்னதை கேட்டு உங்கள் முகத்தில் வருத்தம் தெரிகிறதா என்று பார்த்தேன். எதற்கு வருத்தம்? இப்போதுதான் மகிழ்ச்சியாக இருக்கிறது. மகிழ்ச்சியா? ஏன்? புகுந்த வீட்டு மனிதர்களை புகழ்ந்து பேசும் பெண்தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும். என் பெண் அதை செய்கிறாள் என்றால் மகிழ்ச்சியாக இருக்கிறாள் என்றுதானே பொருள். அதில் என்ன சந்தேகம்? மலர்கொடி பாண்டிமாதேவியாரையும் பாண்டிய பேரரசரையும் புகழ்ந்து பேசுவது வெறும் வாய் வார்த்தைக்காக அல்ல. அவர்கள் அவளை தங்கள் மகளாகவே கருதி அன்பு செலுத்துவதால் அவளும் அதை பிரதிபலிக்கிறாள். அத்தோடு பாண்டிய இளவரசரும் அவள் மீது மிகுந்த அன்பு கொண்டவராக விளங்குவதால் மலர்கொடியின் வாழ்வு நிறைவாகவே இருக்கிறது. அப்படி சொல் முத்துநகை, இப்பொழுதுதான் எங்கள் மனம் நிறைவடைந்தது. வணங்குகிறேன் மன்னா. இந்த சம்பிரதாய வணக்கமெல்லாம் உனக்கு அவசியமில்லை முத்துநகை. நீ இந்த அரச குடும்பத்தில் ஒருத்தி. மலர்கொடியின் திருமண விஷயத்தில் நாம் அவசரப்பட்டு விட்டோம், வலிந்து மனம் செய்து தந்து விட்டோம் என்று வானவன் மாதேவி அவ்வப்பொழுது சொல்லிக் கொண்டிருப்பாள். அந்த வருத்தம் நீங்கும் வகையில் பொருத்தமான ஒரு விஷயத்தை நீ சொல்லிவிட்டாய். கண்குளிர நேரில் கண்டு மகிழ்ந்ததை தான் சொன்னேன் மன்னா. பாண்டிய இளவரசரும் சோழ இளவரசியும் காதலிருவர் கருத்தொருமித்து ஆதரவு பட்டதே இன்பம் என்று ஔவையார் பாடியதற்கு இலக்கணமாக விளங்குகிறார்கள். கேட்டாயா வானவன் மாதேவி? இனி நாம் மலர்கொடியை நினைத்து கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. உண்மைதான் பிரபு. முத்துநகை, மன்னா, நீ உன் தந்தையாரை சந்தித்து விட்டு தானே வருகிறாய்? மன்னவா. எத்தனை நாட்களாக உன்னை நினைத்து ஏங்கிக் கொண்டிருந்தார் முத்துநகை. இன்றுதான் அவர் முகத்தில் மகிழ்ச்சி தோன்றியிருக்கும். அந்த மகிழ்ச்சியை நானே நேரில் கண்டேன் மன்னவா. எப்போதும் இருள் சூழ்ந்தது போல் இருக்கும் அவர் முகத்தில் உதயசூரியனின் மலர்ச்சியை இன்றுதான் பார்த்தேன். புலவர் பெருமான் இவ்வளவு உற்சாகத்தோடு பேசுவதை இதுவரை நான் பார்த்ததே இல்லை. ஓ, முத்துநகை வந்த நேரத்தில் அவர் வீட்டில் நீ உரையாடிக் கொண்டிருந்தாயா? ஆம் மன்னவா. சரி பிரபு, உணவருந்த நேரமாகிறது, வாருங்கள். முத்துநகை, அவள் இங்கு வந்தவுடனேயே இன்றைய பிரதான விருந்தாளி அவள்தான் என்று சொல்லிவிட்டேனே. அப்படி என்றால் சரி. பார்த்திபா, வா, இன்று நீயும் எங்களோடு அமர்ந்து உணவருந்தலாம். என்ன, நானா? மன்னருடனா? அதனால் என்ன? மன்னித்து விடுங்கள் மன்னவா, நான் அரண்மனையில் தானே உணவருந்துகிறேன், அங்கேயே செல்கிறேன். ஏன் இந்த தயக்கம்? அங்கே எல்லோருக்காகவும் சமைக்கப்படும் உணவுதானே உனக்கும் தரப்படும். இங்கு மகாராணியார் மேற்பார்வையில் அடிசில் செய்த அறுசுவை உணவை உண்ணலாமே. இல்லை மன்னவா, என்னால் இயல்பாக இருந்து உணவருந்த முடியாத ஒருவித தயக்கத்துடன் சரியாக கூட சாப்பிடாமல் உங்களுக்கும் சங்கடத்தை ஏற்படுத்தி விடுவேன். என்னை தவறாக நினைக்காதீர்கள். இன்னொரு நாள் வந்து கலந்து கொள்கிறேன். இன்று நீண்ட நாட்களுக்கு பின் வந்திருக்கும் விருந்தாளி முத்துநகையார் அல்லவா, அவரை அழைத்துச் செல்லுங்கள், நான் வருகிறேன். பெற்றோர் உற்றார் என்று யாரும் இல்லாமல் தனிமையில் இருந்த பிள்ளை அல்லவா, அதனால்தான் எல்லோருடனும் அமர்ந்து உண்ண தயங்குகிறான். மகாராணியாரே, அவருக்கு உறவு என்று யாரும் இல்லையோ? இல்லை அம்மா, தனியாக வாழ்ந்த பிள்ளை. ருசி பார்த்து புசி என்று சொல்லி உணவளிக்க யாரும் இருந்திருக்க மாட்டார்கள். பசி வந்த நேரத்தில் பரபரப்பாக ஏதோ உண்டு கொண்டு ஓடிக்கொண்டிருப்பவன். நீ சொல்வதும் சரிதான் தேவி. சிறிது சிறிதாகத்தான் அவனது தயக்கத்தை மாற்ற வேண்டும். சரி, நாம் உணவருந்த செல்லலாம், வா. முத்துநகை,
பிரபு, வா தேவி. ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கின்றீர்கள் என்று நினைக்கின்றேன். தங்களை நான் தொந்தரவு செய்து விட்டேனா? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை, சொல். தாங்கள் சோழ நாட்டுக்கு சென்று வந்ததில் இருந்தே கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன். அடிக்கடி இப்படி தங்களையே மறந்து சிந்தனையில் மூழ்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். சோழ நாட்டில் தங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் அந்த அளவிற்கு தங்களை பாதித்திருக்கின்றது. நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக அமையும் என்று நினையுங்கள். பரிவர்த்தனையின் திருமணம் தடைப்பட்டதில் எனக்கும் வருத்தம் இருக்கத்தான் செய்கின்றது. ஆனால் என்ன செய்வது? நடக்கப் போகும் நிகழ்வுகளையே நம்மால் மாற்றியமைக்க முடியாது எனும்போது நடந்து முடிந்துவிட்ட நிகழ்வுகளை நம்மால் என்ன செய்ய முடியும்? இந்த திருமண தடையால் நேரடியாக பாதிப்புக்குள்ளான நம்முடைய மகள் பரிவர்த்தனையே அதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டாள். நானும் அதை மறந்துவிட்டேன். ஆனால் தாங்கள்தான் அதை இன்னமும் நினைத்துக்கொண்டு அவ்வப்பொழுது கவலையில் ஆழ்ந்து விடுகின்றீர்கள். இல்லை தேவி, நீ நினைப்பது போல் நான் தற்போது நம் மகள் பரிவர்த்தனையை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கவில்லை. பாண்டிய நாட்டை பற்றி தான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். தங்களுக்கு எதற்காக இப்பொழுது பாண்டிய நாட்டை பற்றிய சிந்தனை எழும்பியது? பாண்டிய நாட்டு இளவரசர் இளமெழுதி நல்லெண்ண விஷயமாக நம் சேர நாட்டிற்கு வர விரும்புகிறார். அதற்கு அனுமதி கேட்டு ஒரு மடல் அனுப்பியிருக்கிறார். தாங்கள் அதற்கு அனுமதி வழங்கினீர்களா? இல்லை, அதை நான் ஏற்க மறுத்துவிட்டேன். பாண்டிய இளவரசரின் நல்லெண்ண விஜயத்திற்கு தாங்கள் அனுமதி வழங்காததற்கு காரணம் என்னவென்று நான் அறிந்து கொள்ளலாமா? நான் சோழ நாட்டிற்கு விஜயம் செய்தது நம் மகள் பரிவர்த்தனையின் திருமணம் பொருட்டு என்பது இரண்டாம் காரணம்தான். என் விஜயத்தின் முதல் காரணம் சேர நாட்டிற்கும் சோழ நாட்டிற்கும் நட்பு பாலம் அமைக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில்தான். ஏற்கனவே சோழ நாடும் பாண்டிய நாடும் நட்பு நாடுகளாகிவிட்டன. எனது சோழ நாட்டு விஜயத்தால் சோழ நாடும் சேர நாடும் நட்பு நாடுகளாகிவிட்டால் அதன் மூலம் சேர சோழ பாண்டியர் என 3 நாடுகளுக்கிடையே சங்கிலி தொடராக ஒரு பிணைப்பு ஏற்பட்டு 3 நாடுகளுமே அதன் மூலம் நட்பு நாடுகளாகிவிடும். சேர சோழ பாண்டிய நாடுகள் 3ம் ஒன்றிணைந்து செயல்பட ஆரம்பித்து விட்டால் அதற்கு பின்னர் 3 நாடுகளுமே எவருமே அசைக்க முடியாத வலிமை பொருந்திய வல்லரசுகளாக மாறிவிடும். சேர சோழ பாண்டியர் என 3 நாடுகளுமே பேரரசுகளாக திகழும் என்ற நல்ல எண்ணத்தில் தான் நான் செயல்பட்டேன். ஆனால் பாண்டிய மன்னரின் எண்ணம் வேறு மாதிரியாக இருந்திருக்கின்றது. சேர நாடும் சோழ நாடும் நட்பு நாடுகளாவதில் அவருக்கு உடன்பாடில்லை. சேர நாடும் சோழ நாடும் நட்பு நாடுகளாகிவிட்டால் பாண்டிய நாட்டின் செல்வாக்கு அதனால் குறைந்துவிடும் என்று அவர் நினைத்திருக்கின்றார். கிள்ளி வளவனுக்கும் பரிவர்த்தனைக்கும் திருமணம் நடைபெறாமல் செய்ததன் மூலம் தன்னுடைய எண்ணத்திற்கு அவர் வலு சேர்த்து கொண்டு விட்டார். பிரபு, தாங்கள் என்ன சொல்கின்றீர்கள்? கிள்ளிவளவன் பரிவர்த்தனையின் திருமணத்திற்கு தடையாக இருந்தது பாண்டிய மன்னரா? ஆமாம் தேவி, அவர்தான் கிள்ளி வளவனின் மனதை மாற்றிவிட்டார். பாண்டிய மன்னர்தான் கிள்ளிவளவனின் மனதை மாற்றினார் என்று எதை வைத்து ஒரு தீர்மானத்திற்கு வந்தீர்கள்? சோழ நாட்டின் நெருங்கிய தொடர்பு கொண்ட நம்பிக்கைக்குரிய ஒருவர் என்னிடம் சொல்லியதின் மூலம்தான் இந்த உண்மை தெரிய வந்தது. மாமன்னராகிய தங்களுக்கு நான் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அங்கு இங்கு என்று இல்லாதபடி ஒவ்வொரு நாட்டிற்குள்ளேயும் குழப்புவதற்கென்றே ஒரு கூட்டம் காத்து கொண்டிருக்கின்றது. குட்டையை குழப்பி மீன் பிடிப்பது போல அந்த கூட்டம் குழப்பத்தை உண்டு பண்ணி அதில் குளிர் காய்ந்து கொள்வார்கள். அதை ஆதாயத்திற்காக செய்பவர்களும் இருக்கின்றார்கள். ஏன், நம் சேர நாட்டிலேயே அத்தகைய குழப்பவாதிகள் எத்தனையோ பேரை தாங்கள் கண்டுபிடித்து அவர்களை தண்டிக்கவில்லையா? அவர்களை வேறிருக்கவில்லையா? இல்லை தேவி, நீ நினைப்பது போல் எனக்கு அந்த தகவலை தந்தது வேறு யாரோ அல்ல, மாமன்னர் கரிகாலரின் தங்கை மங்கம்மா. பிரச்சனையே அங்குதான் இருக்கின்றது. வெளியில் இருப்பவர்களை கூட நாம் எளிதாக இனம் கண்டு கொண்டு விடலாம். ஆனால் கூடவே இருந்து கொண்டு குழி பறிப்பவர்கள் யார் என்று இனம் கண்டு கொள்வது என்பது எளிதான காரியம் அல்ல. பிரபு, நாம் ஏன் வீண் சந்தேகங்களை மீண்டும் மீண்டும் வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும்? கன்னிகை விளக்கம் தருவதற்காக நல்லெண்ண விஜயமாக அந்த பாண்டிய நாட்டாரே நம் நாட்டிற்கு வர விரும்பும் பொழுது நாம் ஏன் அதை மறுக்க வேண்டும்? அவர்களை நேரில் வரவழைத்து நமது சந்தேகங்களை நேரடியாகவே கேட்டு தீர்மானித்துக் கொள்ளலாமே.
ஆமாம் தந்தையே. அம்மா சொல்வது சரி என்று என் மனதிலும் தோன்றுகிறது. பாண்டிய நாட்டாரை நேரில் சந்தித்து பேசினால்தான் பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். தந்தையே, சோழ மன்னர் கரிகாலர் நல்லெண்ண விஜயமாக தன் குடும்பத்தாரோடு நம் சேர நாட்டிற்கு வந்து நம்மோடு தங்கி நம் குடும்பத்தாரோடு பழகிவிட்டு சென்ற பின்னர் தானே சோழ நாட்டாரோடு நட்பு பாராட்ட வேண்டும் என்ற எண்ணம் தங்களுக்கு உதித்தது. மன்னர் கரிகாலர், மகாராணி வானவன்மாதேவி, இளவரசர் கிள்ளிவளவன், இளவரசி மலர்கொடி ஆகியோர் இங்கு வந்திருந்த போது அவர்கள் நம் குடும்பத்தாரோடு பழகிய பழக்கமும் நம்மீது அவர்கள் காட்டிய அன்பும் பசுமறுத்த ஆணியாக இன்றும் என் ஞாபகத்தில் இருக்கின்றது. அப்படி பழகிய பழக்கத்தினால்தான் எனக்கு இங்கு தோழியாகிவிட்ட மலர்கொடியின் திருமணத்தில் நாம் கலந்து கொள்ளாததற்கு உரிமையோடு நம்மை அவர்கள் கோபித்துக் கொண்டார்கள். சொல்ல போனால் கிள்ளிவளவனை பரிவர்த்தனைக்கு துணையாக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்கள் இங்கு வந்திருந்த போதுதான் தங்களுக்கு தோன்றியிருக்க வேண்டும். இப்படி எத்தனையோ மாற்றங்களை ஒரு நல்லெண்ண விஜயம் உண்டாக்கிவிடும். சோழ நாட்டாரை போல் பாண்டிய நாட்டார்களும் நல்லவர்களாகத்தான் இருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். அதனால் யாரோ சொன்னதை வைத்து நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்து விடாதீர்கள். முதலில் பாண்டிய நாட்டிலிருந்து ஆட்கள் வரட்டும். அவர்களுடன் நேரடியாக பேசுங்கள். அதற்கு பிறகு ஒரு முடிவுக்கு வாருங்கள். இந்த நல்லெண்ண விஜயம் சுமூகமாக முடிந்தால் அது நம் எல்லோருக்கும் நல்லதுதானே? என்ன பார்க்கிறாய்? சாப்பிடு. உன்னைத்தான். நான் சொல்வது கேட்கவில்லையா? சாப்பிடு. இதோ பார், நேற்றிலிருந்து நீ எதுவும் சாப்பிடவில்லை என்பது எனக்கு தெரிந்துதான் நானே இதை கொண்டு வந்தேன். இப்போது சாப்பிட போகிறாயா இல்லையா? மாட்டேன், சாப்பிட மாட்டேன். ஏன்? என் கேள்விக்கு தகுந்த பதில் தெரிய வேண்டும். அதன் பிறகுதான் சாப்பிடுவேன். இப்படி தொடர்ந்து சாப்பிடாமல் இருந்தால் பட்டினியால் மடிந்து போவாய். எதற்காக இப்படி அடைப்பட்டு கிடக்கிறேன் என்று தெரியாமல் உயிர் வாழ்வதை விட ஒரேடியாக மடிந்து போவது எவ்வளவோ மேல். அப்படியா? உன்னுடைய கேள்வி என்ன? நீ எதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும்? என்னை யார் கடத்தினார்கள்? எதற்காக இப்படி செய்தார்கள்? அவர்களுடைய நோக்கம்தான் என்ன? இதன் மூலம் அவர்கள் என்ன சாதிக்க நினைக்கிறார்கள்? இதெல்லாம் எனக்கு தெரிய வேண்டும். இப்படியெல்லாம் கேள்வி கேட்கும் துணிச்சல் உனக்கு எப்படி வந்தது? உன்னிடம் நாங்கள் எதையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது தெரியாமல் நான் சாப்பிட போவதில்லை. உன்னிடம் அதை சொல்வதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை. யார் அந்த அதிகாரத்தை தந்தார்கள்? அதைத்தான் சொல்ல முடியாது என்கிறேனே. நீங்கள் இன்று அதை சொல்லியே ஆக வேண்டும். என்னை யார் இப்படி கடத்தி வைத்திருக்கிறார்கள் என்பது கூட தெரியாமல் நான் எத்தனை நாட்கள் இப்படியே கிடப்பது? உண்மையை சொல்லுங்கள். யார் என்னை கடத்தி வைத்திருக்கிறார்கள்? நான் தான். வாருங்கள் தாயே. அத்தை, நீங்களா? நானே தான். என்னை நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாய் இல்லையா? எதிர்பார்ப்பதென்ன? இப்பொழுது கூட இதை என்னால் நம்ப முடியவில்லை. எவரும் நம்ப முடியாது. ஏன்? நினைத்து கூட பார்க்க முடியாத நிகழ்வுகளை ரகசியமாக நடத்தி கொண்டிருப்பவள்தான் இந்த மங்கம்மா. ஆனால் கடவா, தாயே, நீ வாசலில் இரு.
நான் இங்கு வந்த தாமரையுடன் உரையாடி கொண்டிருப்பது யாருக்கும் தெரியக்கூடாது. யார் வந்தாலும் உள்ளே அனுமதிக்காதே. ஆகட்டும் தாயே. அத்தை, ஏன் இப்படி செய்தீர்கள்? நான் இருங்கோவேளின் தங்கை என்பதற்காக என் மீது பாசத்தை பொழிந்தீர்களே. இடையிடையே நமக்குள் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் அதை மறந்து அன்பு காட்டுவீர்களே. நீங்கள் எதற்கு என்னை கடத்த வேண்டும்? நான் உங்களுக்கு எந்த தீங்கும் செய்யவில்லையே. என்னை கடத்தி வைத்திருப்பதால் உங்களுக்கு எந்த நன்மையும் ஏற்பட போவதில்லையே. என் அன்பு மாமா விஜய பூபதி என் உயிரையே காப்பாற்றினாரே, அது உங்களுக்கு மறந்து விட்டதா? அதுதான் தாமரை இப்பொழுது பிரச்சனையே. வேளிர் குலத்தின் போர்வாளாக விளங்கியவர் என் கணவர். இருங்கோவேள் என்ற ஈட்டியின் கூர் முனையாக இருந்து எதிரிகளின் உயிரை பறித்தவர் என் கணவர். ஆஹா, இருவரும் இணைந்து எவ்வளவு வீர சாகசங்களை நிகழ்த்தினார்கள். ஒருவருக்காக ஒருவர் எவ்வளவு தியாகங்களை செய்தார்கள். என் கணவர் பல்லாண்டு காலம் சிறைப்பட்டு கிடக்க நேர்ந்ததே, அது எதனால் என்று உனக்கு தெரியுமா? உன் அண்ணன் என் அண்ணனான சோழ பேரரசரை கொல்ல திட்டமிட்டதற்காக தன் முத்திரை மோதிரத்தை தந்து உதவி புரிந்தார் என்பதற்காகத்தான். அப்படி சிறைப்பட்டு கிடந்த என் கணவர் எப்படி தப்பித்தார் என்பது உனக்கு தெரியுமா? இதையெல்லாம் எதற்கு இப்போது சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்? இப்போது அவர்கள் இருவரும் எங்கே? உன் அண்ணன் இருங்கோவேள் இல்லாமலே போய்விட்டார். என் கணவர் விஜயபூபதி இருந்தும் இல்லாதவராகிவிட்டார். இந்த நிலை ஏன் ஏற்பட்டது? யாரால் நேர்ந்தது? உன்னால் தானே? என்ன சொல்கிறீர்கள்? என் அண்ணன் மரணத்திற்கு நான் எப்படி காரணமாவேன்? எந்த தங்கையாவது தன் அண்ணன் கொல்லப்பட வேண்டும் என்று நினைப்பாளா? தங்கையை கொலை செய்ய ஆட்களை அனுப்பியவர் அல்லவா உன் அண்ணன். அதனால் அப்படி தோன்றியிருக்கலாம். ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள்? முத்து நகை அல்லவா என் அண்ணனை கொலை செய்ய துணிந்தாள். அவருக்கு மனைவியாக வந்தவள் அல்லவா அவர் கட்டிய மாங்கல்ய கயிறை அவர் கழுத்துக்கு தூக்கு கயிறாக மாற்றினாள். நீ அங்கிருந்திருந்தால் அப்படி நடந்திருக்குமா? நீ உன் அண்ணனின் செயல்களுக்கு துணை புரிந்திருந்தால் முத்து நகையின் திட்டம் நிறைவேறியிருக்குமா? நீ அங்கிருந்து ஓடி வந்தாய். இருங்கோவேள் தன் கடும் பகைவனாக கருதி சிறையிட்ட செழியனை மணக்க திட்டமிட்டாய். அதற்கு வேளிர் குல பகைவரான கரிகாலரையே துணை நிற்கும்படி செய்தான். அதனால் தான் உன் அண்ணன் உன்னையே கொல்ல வேண்டும் என்ற கட்டத்திற்கு ஆளானார். அதன் விளைவாக என் கணவர் இருங்கோவேளை விட்டு பிரிந்தார். அது அந்த முத்து நகைக்கு அருமையான வாய்ப்பாக அமைந்துவிட்டது. ஏன் பேசாமல் இருக்கிறார்? வார்த்தைகள் கிடைக்கவில்லையா? இப்போது புரிகிறதா? ஒரு பிரச்சனையிலிருந்து மற்றொரு பிரச்சனை உருவாகிறதென்று. இருங்கோவேள் மடிந்ததற்கும் என் கணவர் கரிகாலரின் தாசாதி தாசனாகி அவர் காலடியில் விழுந்து கிடப்பதற்கும் நீதான் காரணம். அதனால்தான் வேளிர் குடியின் இளவரசியாக இருந்தும் வேளிர் குலத்தின் வீழ்ச்சிக்கு காரணமாகிவிட்ட உனக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று நினைத்தேன். உன்னை இங்கு கொண்டு வந்து அடைத்தேன். இதன் மூலம் நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்கள்? நீ மாற வேண்டும். வேளிர் குலத்தின் நேர் வாரிசான நீ அதற்குரிய முறையில் செயல்பட வேண்டும். நீ மாறினால் அதை காரணமாக கொண்டு நான் என் கணவரையும் மாற்றி விடுவேன். இதற்கு நான் ஒப்புக்கொள்ள மறுத்தால் என்னை கொன்று விடுவீர்களா? அதனால் பாதகமில்லை. என் உயிரை போவதானாலும் என்னை தன் மகளாகவே ஏற்றுக்கொண்ட சோழ மாமன்னருக்கு எதிராக ஒருபோதும் செயல்பட மாட்டேன். அதனால் பல நாட்கள் சிறை வைத்து செய்ய வேண்டியதை இப்போதே செய்து விடுங்கள். இன்றே என்னை கொன்று விடுங்கள். உன்னை கொல்ல வேண்டும் என்று நினைத்திருந்தால் என்றோ அதை செய்திருப்பேன்.